இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா காடை ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை நல்லா பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. வாங்க அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, 65 தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ரெண்டு டீஸ்பூன் கறி மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு, 2 பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. ஒரு முட்டையை எடுத்து அந்த மஞ்சள் கருவு இல்லாமல் வெள்ளை கருவு மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ கழுவி வச்ச அந்த காடையை எடுத்து அந்த மசாலாலாம் நல்லா ஊறுற அளவுக்கு அந்த காடையில் நல்லா கலந்து வச்சுக்கலாம். அந்த காடையில் மசாலாலாம் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 1/2 hour அது ஊறட்டும். இப்போ 1/2 hour ஊறிச்சு. வாங்க அந்த கடாயில் எண்ணெயை விட்டுக்கலாம். நல்லா கடாய் காஞ்சிச்சு. அந்த மசாலா தடவி வச்சோம் பார்த்திங்களா, அந்த காடையை அதில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கும். நல்லா வெந்துடுச்சு. வாங்க எடுத்துடலாம். சூப்பரான காடை ஃப்ரை ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.